ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்னைக்கு வந்து நாங்கள் போலி பார்க்கலாங்க. போலி வந்து நான் வந்து 1/4 கிலோ கடலைப்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு ஆற வச்சு வச்சிருக்கிறேன். அப்புறம் 1/4 கிலோ வெல்லம் வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி போட்டு சுடு பண்ணி கரைகிறதுக்கு. வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வந்துச்சு. பாகம் எல்லாம் இல்லை, இதில் சும்மா தண்ணி போட்டு கரைஞ்சாலே போதும். சுடு பண்ணுனா கரைஞ்சிரும். அது ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சம் வந்து குறை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது ஆறட்டும். இந்த கடலைப்பருப்பு சும்மா ஒரு குறைப்பா அடிச்சிடலாம் நாங்கள் மிக்சியில் போட்டு. இங்கே பாருங்க, இந்த கடலைப்பருப்பை வந்து குறைப்பா அடிச்சிட்டேன். இது இந்த வெல்லம் வந்து இதில் கரைச்சிக்கலாம். நாங்கள் கரைச்சி வடிகட்டி போட்டுக்கலாம். இதில் மண் தூசி ஏதாவது ஒன்று இருக்கும், அதனால கொஞ்சம் வடிகட்டி. அப்படி நல்ல வெள்ளமாக இருந்தால் நீங்கள் வந்து தண்ணியில் போட தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். அதில் பாருங்க, இது நல்லா வந்து கெட்டி பதம் வரட்டும். நான் இஷ்டம் ஆனில் தான் வச்சிருக்கிறேன். இதுலேயே வந்து தேங்காய் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கரைச்சிட்டேன். இது வந்து கொஞ்சம் கெட்டி பதம் வரட்டும். கெட்டி பதம் வந்தால் இது வந்து ஆற வச்சுட்டா கெட்டி ஆகிடும் உங்களுக்கு இன்னும் நல்லா. இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும், பார்க்கலாம். இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா சுண்டி வரட்டும். இங்கே பாருங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சா இன்னும் கெட்டி ஆயிடும். நாங்கள் உருண்டை பண்ணி மைதா மாவில் போட்டு ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே ஆறட்டுங்க. இப்போ வந்து போலி செய்றதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மைதா மாவில் உப்பு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் இதுலேயே வச்சிடலாம். வச்சுட்டு நாங்கள் வந்து போலி செய்யலாம். செய்யும்போது நான் காமிக்கிறேன். மாவு கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு இது வந்து இவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இது வச்சு இந்த மாதிரி பண்ணி சும்மா முள்ளமா லைட்டாக தேய்ச்சுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து இதாகிடும். இது சூடாயிடுச்சு தவா. இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான போலி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரான போலி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. சூப்பரா சுட சுட போலி ரெடி. ட்ரை பண்ணி நீங்களும் பாருங்க. நான் செஞ்ச மாதிரி சூப்பரா இருக்கும். நல்லா சாஃப்டா வந்திருக்குங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.